திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர் பேசியவர் இதனை தெரிவித்தார். தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார். அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அது நிரூபணமாகிறது. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக சார்ந்த அரசியலை நடிகர் விஜயும் கையில் எடுத்தால் அது பாஜகவுக்கு நல்லது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும் சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும் 13ஆம் தேதியும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறவிருப்பதால் வரும் 7ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் கடைகள் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்குத்தான் திறக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். இதேபோல வாக்கு எண்ணிக்கை நாளான 13ஆம் தேதி முழுவதும் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது எனவும் இந்த நாட்களில் டாஸ்மாக் மற்றும் தனியார் மதுக்கடைகள் மதுபான கூடங்கள் இயங்கக்கூடாது எனவும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை அருகே தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாறுதலில் சென்றதற்கு எதிராக பெற்றோர் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடுவங்குடி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த முருகையன் அண்மையில் பணியிட மாறுதலில் சென்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பணி மாறுதலில் சென்ற தலைமை ஆசிரியர் முருகையன் கடுவங்குடி பள்ளிக்கு மீண்டும் வந்து பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடல்நலக்குறைவு காரணமாக பணியிட மாறுதலில் செல்வதாகவும் உடல்நிலை சரியானவுடன் அடுத்த ஆண்டு பள்ளிக்கு மீண்டும் வந்து பணியாற்றுவதாகவும் முருகையன் வாக்குறுதி அளித்தார். இதனை ஏற்க மறுத்த பெற்றோர் ஒருவர் ஆசிரியரின் முருகையன் காலில் விழுந்து இங்கேயே பணிபுரியும்படி வேண்டுகோள் விடுத்தார். குடும்ப சூழ்நிலை தான் காரணம். அடுத்த ஆண்டு இதே பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் முருகையனை அனுப்பி வைப்பதாக வட்டார கல்வி அலுவலரும் உறுதியளித்தார். இதையடுத்து மாணவர்களும் பெற்றோரும் தலைமை ஆசிரியர் முருகையனுக்கு பிரியாவிடை அளித்தனர். உங்க சகோதரர் மாதிரி அவருடைய உடல்நிலையை கருதி நீங்க செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களும் உங்களுக்கு நல்லா பணியாற்றுற மாதிரி நாங்க எல்லாமே பாத்துக்கிறோம். சாரை உங்க அன்போட நீங்க நல்ல மாதிரியா அனுப்பி வைங்க. ஒரு ஆண்டு சார் நல்லா ஆனோன்னா திரும்பி வந்துருவாங்க. கோவை மாவட்டம் ஆழியார் சோதனைச் சாவடியில் மூப்பநாய் உதவியுடன் சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்களை வனத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருவர் மது குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக வதந்திகள் பரவின. இந்நிலையில் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் பகுதியில் அமைந்துள்ள வனத்துறை சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வனக்குற்றங்களை கட்டுப்படுத்தும் விதமாக பைரவா என்ற மூப்பநாய் மூலம் சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சுற்றுலாப் பயணிகளிடம் தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம், மது பாட்டில்கள், போதை ஊசி போன்றவை உள்ளதா என முழுமையாக சோதனை நடத்தப்பட்ட பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடியிலிருந்து உப்பு ஏற்றிக்கொண்டு ஆந்திர மாநிலம் பெத்தாபுரம் நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள எலாவூர் சோதனைச்சாவடி பகுதியில் வந்தபோது திடீர் என்று லாரி கேபினில் தீப்பிடித்து மளமளவென்று பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டு அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஈரோட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் போடப்பட்ட குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெளியேறி வீணானது. ஈரோட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் தண்ணீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரோடு பவானி பிரிவு சாலை பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் போடப்பட்ட தண்ணீர் குழாயில் அழுத்தம் தாங்க முடியாமல் குழாய் உடைந்ததாக தெரிகிறது. இதனால் குழாயிலிருந்து தண்ணீர் சுமார் 15 அடி உயரத்திற்கு எழுந்து பீரிட்டு கொட்டியது. சாலையில் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மேலே தண்ணீர் பீச்சி அடித்ததால் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் ரேஷன் கடைகளில் 3வது மாதமாக துவரம் பருப்பு விநியோகிக்கப்படாததால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். எட்டயபுரத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் கடந்த 2 மாதங்களாக துவரம் பருப்பு விநியோகிக்கப்படவில்லை. இந்நிலையில் ஜூலை மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வாங்கச் சென்ற மக்களிடம் துவரம் பருப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதால் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
இல்ல கோயில்பட்டிலாம் பருப்பு போடுறாங்க, எட்டயபுரத்தில் மட்டும் ஏன் பருப்பு போட மாட்டேங்கிறீங்க? அதுக்கு ரீசன் இதுதான் நான் சொல்றேன். நான் வந்து சொன்னாங்க, நாங்க வந்து கேட்க வேண்டிய சொல்லிட்டு கேட்டாச்சு, குடோன்லையும் கேட்டாச்சு. எட்டயபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட அனைத்து ரேஷன் கடைகளிலும் இதே நிலை காணப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு போதுமான அளவு துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பருப்பு போடாம என்ன அது 3 மாசம் போட்டுக்கிட்டு 3 மாசம் வரலைன்னா என்னன்னு கேட்க வந்துருக்கோம். வந்தா நாங்க போடுதோம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க மேல தப்பு கிடையாது, நம்ம அவங்க கேட்கத்தான் செய்யலாம். பாமாயில் போன மாசம் வரல, இந்த மாசம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. போன மாசத்துக்குள்ளது இந்த மாசம் கொடுக்குறாங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் வலம் வந்த யானை வாழை மரத்தை ருசித்துவிட்டு சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. புதற்காடு பகுதியில் இரவு நேரத்தில் வலம் வந்த யானை வாழை மரத்தை ருசி பார்த்தது. இதனை பார்த்து வீட்டில் இருந்த மக்கள் அச்சமடைந்தனர். விளைநிலங்களுக்குள்ளும் குடியிருப்பு பகுதிகளிலும் வலம் வரும் யானைகளை விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் படுத்து தூங்கிய போதை அசாமியை எழுப்ப முயன்ற காவலர்களுடன் அவர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. நகரின் மையப்பகுதியில் உள்ள அந்த அலுவலகத்தில் தினசரி ஏராளமானோர் வந்து செல்லக்கூடிய நிலையில் நேற்று மாலை அங்கு சென்ற இளைஞர் வீட்டில் நிம்மதியாக தூங்குவது போல் நீண்ட நேரம் படுத்து கிடந்தார். மயங்கி விட்டாரோ என்று தண்ணீர் தெளித்து எழுப்ப முயன்ற மக்களுக்கு அவர் போதையில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டு அவர் எழுப்பப்பட்டார். அப்போது அவர் தன்னை ஏன் எழுப்பினீர்கள் என்று காவலர்களிடம் வாக்குவாதம் செய்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 65 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜீவா நகரை சேர்ந்த முத்து கொத்தனராக வேலை செய்து வருகிறார். இவரது மகன் மருதுபாண்டி சென்னையில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கொத்தனார் முத்து வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். வீட்டினுள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து 65 சவரன் நகை 17,000 ரூபாய் காணாமல் போனது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த காவலர்கள் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். மேட்டூர் அணையில் மீன்வளத்தை பெருக்குவதற்காக ரோகு, மிர்கால் வகைகளை சேர்ந்த 3 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. மேட்டூர் அணையில் மீன்வளத்தை பெருக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் மீன்வளத்துறை சார்பில் ஆண்டுக்கு 76,73,000 மீன் குஞ்சுகள் அணையில் விட்டு வளர்க்கப்படுகிறது. இவ்வாறு வளர்க்கப்படக்கூடிய மீன்கள் உரிமம் பெற்ற மீனவர்கள் மூலமாக பிடிக்கப்பட்டு மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலமாக விற்பனை செய்யப்படுகின்றன. இதையொட்டி நடப்பாண்டில் முதல் கட்டமாக அணையின் நீர்த்தேக்க பகுதியான மாசிலாபாளையம் காவிரி ஆற்றில் மீன்வளத்துறை சார்பில் 3,10,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளன. திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. கலைவாணி தியேட்டர் அருகே உள்ள 3 மாடி கட்டடத்தின் 2வது மாடியில் திருநாவுக்கரசு, ஜெகதீஷ் ஆகியோரின் பின்னலாடை நிறுவனமும், முதல் மற்றும் 3வது மாடியில் செந்தில் என்பவருக்கு சொந்தமான பின்னலாடை நிறுவனமும் செயல்படுகின்றன. இந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீ முதல் தளம் முழுவதும் பரவியது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்த போதிலும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 100க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் சேதமடைந்தன.